வரும் 22ஆம் தேதி தொடங்கவிருக்கும் ஐபிஎல் தொடரோட முதலாவது போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல மோதவிருக்காங்க. இந்த நிலையில பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஐபிஎல் போட்டிகளுக்கு தயாராகிற விதமா பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வர்றார். சில தினங்களுக்கு முன்பாக வெளிநாட்டில் இருந்து திரும்பிய விராட் கோலி தற்போது ஐபிஎல் போட்டிகள்ல முழு கவனத்தை செலுத்தி வரதா சொல்லப்படுது. பெண்கள் ஐபிஎல் தொடர்ல ஆர்சிபி அணி சாம்பியன் பட்டத்தை வென்றதை தொடர்ந்து தற்போது ஆர்சிபி அன்பாக்ஸ் ஈவென்ட் பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல நடந்துச்சு. அப்போது ஆர்சிபி பெண்கள் அணியை கௌரவிக்கும் விதமாக ஆர்சிபி ஆண்கள் அணியினர் இரு பக்கமும் வரிசையா நின்று வீராங்கனைகளை வரவேற்றிருக்காங்க. உடல்நிலை தகுதி தேர்வுல மும்பை அணி வீரர் சூரியகுமார் யாதவ் தகுதி பெறாதது மும்பை அணிக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. மேலும் மார்ச் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இன்னொரு உடல்நிலை தகுதி தேர்வுல சூரியகுமார் யாதவ் தகுதி பெறுவார்னு, அவர் ஐபிஎல் போட்டிகள்ல விளையாடுவார்னு மும்பை அணி நிர்வாகம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அப்படி அவர் தகுதி பெற்றாலும் முதல் போட்டியில அவர் விளையாட முடியாதுன்னு, இரண்டாவது போட்டியில தான் விளையாட முடியும்னு சொல்லப்படுது. இந்தியாவில் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளை ஊக்குவிக்க 3 நபர்கள் கொண்ட குழு ஒன்று பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. ராகுல் டிராவிட், அஜித் அகர்கர், விவிஎஸ் லட்சுமணன் ஆகிய 3 பேர் கொண்ட இந்த குழு உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளை ஊக்குவிக்க ஆலோசனை வழங்குவாங்கன்னு பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான T20 கிரிக்கெட் தொடர் தள்ளி வைக்கப்பட்டதா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல பெண்களுக்கான கட்டுப்பாடு மோசமாகி வர்றதால இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.